வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்களிலிருந்து அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷனுடைய சிந்தனை 29/25 இந்த நாளுக்குரிய சிந்தனையாக அருட்தந்தை விழிப்பு நிலை என்ற தலைப்பில் வழங்கியிருக்கிறார்கள். விழிப்பு நிலை என்ற அருள் வெளிச்சம் கொண்டு விருப்பு வெறுப்பு அலை சுழல் மனதின் அழுக்கை தற்சோதனையால் நீக்க முனைந்திடுங்கள். அன்பு ஊற்றால் கடமை உணர்வாகும் வாழ்வு. பழுத்து வரும் அறிவு இந்த பழக்கத்தால் பரத்திற்கு உயிர் உயரும். துரியாதீத முழுத்தவமோ பிறப்பு இறப்பு சக்கரத்தை முறித்து மெய்யுணர்வு பெற முழுமை அடைவீர் என்ற ஒரு கவியின் மூலமாக விழிப்பு நிலையை நமக்கு அறிவுறுத்துகிறார் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. என்ன செயல் செய்தாலும் அதற்கேற்ற ஒரு விளைவை இறைவன் நமக்கு விளைவாக உடலிலே நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையிலே சிக்கல், குடும்பத்திலே குழப்பம் என்ற அடிப்படையில் வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறான். என்ன உணர்ந்தாலும் மனிதன் அதை உணர்ந்து திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதே இல்லை. மீண்டும் மீண்டும் செய்த தவறையே செய்து அதன் மூலமாக துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றான். எண்ணம் சரியில்லை, சொல் சரியில்லை, செயல் சரியில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் துன்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து விழிப்பு நிலை பெற வேண்டும். நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல். இந்த விழிப்பு நிலை பெற பெற மனதனுடைய மாற்றங்களை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி நுண்மான் நுழைப்புலன் அறிவாக நம் மனம் உயரும் என்போம். கிரகிக்கும் திறன், ரெசிப்டிவிட்டி, பசிபிகாசிட்டி என்று நுண்மான் நுழைப்புலன் அறிவை சொல்வார்கள். அடுத்ததாக ரெசிப்டிவிட்டி, கிரகிக்கும் திறன் அதிகரிக்கும் இந்த விழிப்பு நிலை என்ற பயிற்சியின் மூலமாக. இதற்கு நமக்கு தவமும் தற்சோதனையும் தான் மிகவும் உதவிகரமாக இருக்கும். அது மட்டுமல்ல, தகமை என்று சொல்வார்கள். தகமை என்றால் ஒருவருக்கு ஒருவர் ஒத்தும் உதவியும் வாழ்தல், மற்றவர்களோடு ஒத்து போதல், அடாப்டபிலிட்டி என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களோடு உயர்வாக நிற்கும் ஒரு பெருந்தன்மை, மேகனானிமிட்டி கிடைக்கிறது. அது மட்டுமல்ல, அழிவை தரக்கூடிய செயல்களை மாற்றி ஆக்கம் ஊக்கம் தரக்கூடிய செயல்களை தான் செய்வான் என்ற கிரியேட்டிவிட்டியும் இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்று அருட்தந்தை அவர்கள் நமக்கு விளக்கியுள்ளனர். ஆக எண்ணம் சொல் செயல் மட்டுமல்ல, மன்றத்தில் நாம் விழிப்பு நிலையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் மனவளக்கலை சார்ந்தவர்கள் என்பதனால் எந்த மனச்சிக்கலும் வராது. அதே நேரத்தில் இல்லத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஒருவர் மனவளக்கல் இருப்பார்கள், இருவர் மனவளக்கல் இல்லாமல் இருப்பார்கள். அங்கே அயரா விழிப்பு நிலையில் இருக்கு. ஆனால் சமுதாயத்தில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, விளைவறிந்த விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். ஆனால் தான் விழிப்பு நிலையின் மேன்மையை நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். இதுல அடிப்படையாக நாம் உணர்ந்து கொள்வது, என்ன செயல் செய்தாலும் அதற்கேற்ற விளைவு இயற்கையின் நியதி. மண்வெட்டி கையில் எடுப்பார் சில பேர், மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தான் அறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்யும் எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்து மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு என்று 70 வருடத்திற்கு முன்னால் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய பாடல் நம்முடைய செயல்விளைவு தத்துவத்தை உணர்த்துகிறது என்று சொல்லி, இந்த சிந்தனையை செவிமடுத்த அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும், எல்லா நலன்களும் பெற்று அனைவரும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும் கூறி நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன்.